எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனிக்கும் சக்திக்கும் கிடைச்ச ஆதாரம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு பாருங்க ப்ளீஸ். சக்தி ராமேஸ்வரம் போறாங்க. அங்க அந்த கடிதத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கிட்டையா விசாரிச்சுக்கிட்டு வராங்க. சக்திக்கே தெரியாம பின்னாடி ஒரு ஆள் சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. சக்தி அங்க எதிர வந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த அட்ரஸ்ல இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, இதை பாரு தம்பி, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற இந்த லெட்டர் இங்க யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. வேணா அதோ அந்த லாஸ்ட்ல கோயிலுக்கு பின்னாடி ஒரு போஸ்ட்மேன் வீடு இருக்கு, ரிட்டையர்மெண்ட் சந்துருன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவர் வீட்டில் தான் இருப்பார். நீங்கள் போய் அவரை விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது கேட்ட சக்திக்கு அப்பாடா இப்போவாவது ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, ரொம்ப நன்றிங்க ஐயா, சரி நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரோட சக்தி அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டை நோக்கி போகிறாங்க. வீடு நீக்கி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஐயா ஐயான்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே ஒரு வயசான அம்மா வர்றாங்க. யாருப்பா, யார் வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாங்க. ரிட்டையர்மெண்ட் சந்துரு வீடு இதுவான்னு கேட்குறாங்க. ஆமாம் இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் தாங்கிறாங்க. அப்படியா, நான் அவரை பார்க்க தாங்கம்மா வந்திருக்கேங்கிறாங்க. அப்படியா, சரி உள்ளே வாங்க, உள்ளே தான் இருக்காருன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஐயாவும் படுத்திருக்காரு. ஐயாவை எழுப்பிட்டு, உங்களை பார்க்குறக்கு ஒரு தம்பி வந்திருக்காரு, என்னன்னு கேளுங்கங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயாவும் எழுந்திரிச்சு கொண்டு, யாருப்பா, எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார், இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க. ஐயா நான் மதுரையிலேருந்து வரேங்க ஐயா, இந்த லெட்டரில் இருக்கிற அட்ரஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க, அதுதான் உங்களை பார்த்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க சக்தி. அந்த லெட்டரை வாங்கி அந்த ஐயா படித்து பார்க்குறாங்க. அட படித்து பார்த்ததும், அட இந்த லெட்டரை நான் எழுதி கொடுத்ததாச்சேங்கிறாங்க. சக்திக்கு ஒரு தூக்கி வாரிப்படுது. எது, நீங்கள் எழுதி கொடுத்ததா? ஐயா ஒரு பொண்ணு கண்ணீரோட எழுதுன மாதிரி எல்லாம் இருக்குதுங்கிறாங்க. ஆமாப்பா ஆமாப்பா, அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, வடநாட்டு பொண்ணு. அந்த பொண்ணோட முகம் எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. இப்போ பார்த்தாலும் என்னால் அடையாளம் சொல்ல முடியும். பாவம்ப்பா, அந்த பொண்ணு தமிழ் தெரியாது, அவளுக்காகத்தான் நான் இந்த லெட்டரை எழுதி கொடுத்தேங்கிறாங்க. அப்படிங்களாங்க ஐயா, சரி அந்த பொண்ணு எங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அவங்க எங்கே இருப்பாங்கன்னாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அது ஏதாவது ஒரு மடத்தில் தங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய மடங்கள் இந்த ஊர்ல இருக்கு, அந்த மடத்துல எங்கேயாவது தேடிப்பாரு, ஒரு வாரத்தில் இருந்தாலும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த ஐயா. இது கேட்ட சக்தி, ரொம்ப நன்றிங்க ஐயா, சரி நான் போய் பார்க்குறேங்கிறாங்க. சரிப்பா. அந்த பொண்ணு இந்த ஊரை விட்டு போகும்போது அவ்வளவு கண்ணீரோடும் ஆத்திரத்தோடும் அழுகையோடும் அவமானம் தாங்க முடியாம போச்சு. பார்க்கறக்கே பரிதாபமா இருந்ததுன்னு அந்த ஐயா சொல்றாங்க. அப்படியே சக்தியோட மனசு பிழிஞ்சு எடுத்து அப்படியே கசங்குது. அப்போ இதுக்கு காரணமும் குணசேகரன் தானா? இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு தான் ஆதிக்கம் பண்றாங்கிற அதிகாரத்தோட உட்காந்துருக்காரா? பெரிய பணக்காரன்னு பேர் சொல்லிக்கிட்டு, நான் தான் உழைச்சேன், நான் தான் சம்பாரிச்சேன்னு எல்லாத்தையும் கைப்பிடியில வச்சுக்கிட்டு அடிமைத்தனமா வளர்த்திட்டு இருக்காரு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் ராமேஸ்வரம் விட்டே போகணும்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க சக்தி. சக்தி அந்த போஸ்ட்மேன் வீட்டில இருந்து வெளியில வரத குணசேகரன் அனுப்பிச்ச அந்த ரவுடி பார்த்துடுறாரு. வண்டியில உட்காந்துக்கிட்டே கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இது சக்திக்கு தெரியல. உடனே குணசேகருக்கு ஃபோன் பண்ணி அந்த ரவுடி சொல்றாரு, ஐயா உங்களை தேடி வந்த அந்த நபர் போஸ்ட்மேன் வீட்டில இருந்து வெளியில போய்கிட்டு இருக்காருங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகர், ஓஹோ அந்த அளவுக்கு வந்துட்டானா, அந்த லெட்டரை வச்சு போஸ்ட்மேனை வச்சு அட்ரஸை கண்டுபிடிக்கிறானா, அட்ரஸ்ல இருக்கிற அந்த தேவகியை கண்டுபிடிச்சு கூட பிறந்த தம்பி என்னை பத்தி தெரிஞ்சுக்க போறானா, இதை பார் எல்லாம் மீறி போச்சு, இனிமேலாம் அவனை விட்டு வைக்க வேண்டாம், அவன் ஜோலியை முடிச்சிடுன்னு சொல்லிடுறாங்க. ஐயா என்ன இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை உங்களுக்கு வேண்டியவங்களான்னு கேட்குறாங்க. அவன் தெரிஞ்சவனும் இல்லை வேண்டியவனும் இல்லை, இனிமே அவன் எனக்கு எதிரி தான், அவன் ஜோலியை முடிச்சுட்டு எனக்கு போன பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க குணசேகர். குணசேகர் ஐயாவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம ஏன் லேட் பண்ணணும்னு சக்திக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. சக்தி கடலோரம் போய் கடல் அலைகளை ரசிச்சுக்கிட்டு அந்த அம்மா எங்கே இருந்திருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, எப்படி தேடுறது அப்படிங்கிற யோசனையிலேயே அந்த கடல் அலையை பார்த்து ரசிச்சுட்டு நிற்கிறாங்க. குணசேகர் அனுப்பிச்ச ஆள் சக்திக்கும் தெரியாம ஒரு மறைவான இடத்துல நின்றுட்டு, இவன் இந்த பக்கம் வரட்டும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஜனனி தர்ஷினி 2 பேரும் அஸ்வின் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த அம்மா அஸ்வினோட போட்டோவை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஜனனியும் தர்ஷினியும் பார்த்ததும், வாமா என் பையன் இப்படி என்னை பாதியில் விட்டுட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இவங்க அப்போ தான் ஒரு குடிகாரன் எங்களை பாதியில் விட்டுட்டு போனான், இவனை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தினேன், இவன் ஏதோ ஃபோட்டோ எடுத்து 4 காசு சம்பாதிக்கிறான்னு நான் நினச்சேன், ஆனால் கடைசியில் இவனையும் இப்படி பாதியில் விட்டுட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. பாருங்கம்மா அழுகாதீங்க, அழுது என்ன செய்யறது, யார் இவனை சுட்டு கொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, எங்கள் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க துள்ள துள்ள இறந்துட்டான், நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலான்னு போராடி பார்த்தோம், முடியல, ஆனால் அவன் ஒரு பென்ட்ரைவை எனக்கு தரதா சொல்லியிருந்தான், அதை கொடுக்காமையே போய் சேர்ந்துட்டான், அந்த பென்ட்ரைவுக்காக தான் யாரோ அவனை சுட்டு கொன்னுட்டாங்க, அது யாருன்னு தெரியல, உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி யாராவது தெரியுமான்னு கேட்குறாங்க ஜனனி. ஆமாம்மா, இந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் காரில், பெரிய காரில் வந்து வீட்டு வாசலில் இறங்குனாங்க, இறங்கி வந்தவர் எப்படி இருந்தாருன்னு ஜனனி விசாரிக்கிறாங்க. ஒரு நல்ல கோட்டு சூட் போட்டுக்கிட்டு
கேட்டுட்டு வெள்ளையேன்னு வந்தாருமா. பாதி இங்கிலீஷ்லயும் பாதி தமிழ்லயும் பேசுனாங்க. ஆனா என்ன பேசுனாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அஸ்வின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அஸ்வினும் சரின்னு தலையாட்டின மாதிரி இருந்துச்சு. என்னடா எதுக்குடா வந்திருக்காங்கன்னு நான் கேட்டேன். அம்மா அதையெல்லாம் நீ தெரிஞ்சு என்னம்மா பண்ண போற? நான் உதவுனா நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நம்ம வாழ்நாளையில நல்லபடியா செட்டில் ஆயிடலாமா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. அது அவன் சொன்னதை கேட்டு நானும் நம்பிட்டேம்மா. சரி ஏதோ நல்ல விதமாக தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி அநியாயமா என் பையனை கொண்டுட்டு போவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலன்னு அழுகுறாங்க. சரிம்மா அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஜனனி அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தையும் அந்த அம்மா கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா உங்களுக்கு செலவுக்கு வச்சுக்கோங்கங்கிறாங்க. பணம்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, பையனே போய் சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் நான் பணத்தை வாங்கி என்ன செய்ய போகிறேன், என் கையில் இருக்கிறதே எனக்கு போதும்னு சொல்லிடுறாங்க. தர்ஷினியும் ஜனனியும் இந்த வீட்டுக்கு நம்பி வந்து எந்த ஆதாரம் கிடைக்கலையேன்னு ஏமாற்றத்தோட வெளியில் போனது. உடனே சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சக்தி நாங்கள் அஸ்வின் வீட்டுக்கு வந்தோம்ல, இங்கே நாங்கள் தேடி வந்த ஆதாரம் எதுவுமே கிடைக்கல சக்தி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இடிக்குது. காலையில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டை ஒருத்தர் வேலை பேசினாருன்னு நான் சொன்னேன். அவருக்கும் இந்த குணசேகருக்கும் ஏதோ ஒரு டச் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சக்தி. அவ்வளவு தைரியமாக நம்ம வீட்டை வந்து வேலை பேசியிருக்காருன்னா ஆனால் அவர் சாதாரண ஆளாக இருக்க முடியாது. வந்தவர் பிஏ தான். ஆனால் உள்ளே உட்காந்துருந்தா அந்த மூணாவது ஆள் தான் யாருன்னு தெரியல. ஆனால் அவர் அஸ்வின் வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த அம்மா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்னோட கணிப்பு அப்படி இருக்குங்கிறாங்க ஜனனி. என்ன ஜனனி சொல்கிற? அந்த நபர் அங்கே எதுக்காக வந்திருக்கணுங்கிறாங்க. அதுதான் சக்தி எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த அஸ்வினோட அம்மா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்தவருக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த விசிட்டிங் கார்டு என்கிட்ட தான் இருக்குது. நான் அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு அந்த அட்ரஸில் போய் அந்த முதலாளியை நான் பார்க்கட்டுமான்னு கேட்குறாங்க ஜனனி. ஜனனி நீ தனியாவா போகிறேங்கிறாங்க. இல்லை தர்ஷினியும் என் கூட இருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போகிறோங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி ஜனனி, பார்த்து பாதுகாப்பா தைரியமாக போயிட்டு வா. ஆனால் எக்காரணத்தை கொண்டு உன்னோட பேரை எங்கேயும் சொல்லிடாத. 2 பேரும் கவனமாக பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சக்தி. சரி சக்தி, நீ அங்கே போய் உனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சதாங்கிறாங்க ஜனனி. ஆமாம் தேவகிங்கிற ஒருத்தரோட அட்ரஸ் கிடைச்சிருக்கு. போஸ்ட்மேன் எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னார். அந்த அம்மா ஏதோ ஒரு மடத்தில் இருப்பாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. நானும் சில மடங்களில் போய் தேடி பார்க்குறேன் ஜனனி. தேடி பார்த்துட்டு இன்னும் 2 நாளில் நான் வந்துடுறேங்கிறாங்க. சரி சக்தி, பார்த்து பத்திரமா இரு, பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஜனனியும் தர்ஷினியும் அவங்க கையில் வச்சிருந்த விசிட்டிங் கார்டு அட்ரஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா பெரிய பில்டிங்கு, பெரிய பிஸ்னஸ் மேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி ஜனனி 2 பேரும் உள்ளே போகும்போதே செக்யூரிட்டி கிட்ட முதலாளியை பார்க்கணுங்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாதம்மா, நீங்கள் எதுக்காக வந்தீங்கங்கிறாங்க. நாங்களும் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தே ஆகணும் சார், ஒரு விஷயமா பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோங்கிறாங்க. அப்படியா, எதுவாக இருந்தாலும் சாரோட பிஏ கிட்ட தான் பேச முடியும், அவரை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரிசப்ஷன் காலில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க கொண்டு வந்த விசிட்டிங் கார்டை எடுத்து காட்டுறாங்க. இந்த அட்ரஸில் முதலாளியை நாங்கள் பார்க்கணுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. வெயிட் பண்ண சொல்லுங்கிறாங்க. அப்போ தர்ஷினி ஜனனி 2 பேரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. கேமரா மூலமாக பார்க்குறாங்க. ஆமாம் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பிஏ விஸ்வா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் சார், இன்னைக்கு காலையில் நம்ம குணசேகர் வீட்டுக்கு போனோம்ல, அங்கே இவங்க இருந்தாங்க, நான் பார்த்தேங்கிறாரு விஸ்வா. வீட்டை விலைக்கு கேட்ட போது குணசேகர் மறுத்துட்டாரு. இவங்க ஏதோ அதை பற்றி தான் பேச வந்திருக்காங்க, இவங்க கிட்டையெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது, இவங்களை இங்கிருந்து போக சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆதித்யா அவங்க என்ன நோக்கத்தோடு வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமான்னு விஸ்வா கேட்கவும், ஓகே அதை நீயே கேட்டு அப்படியே அனுப்பிச்சிடு, நான் ஆஃபீஸில் இல்லைங்கிற விஷயத்தையும் நீ சொல்லிடுங்கிறாங்க. விஸ்வாவும் சரின்ட்டு போய் நேரடியாக ஜனனியும் தர்ஷினியும் போய் பார்க்குறாங்க. என்ன மேடம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் காலையில் அங்கே குணசேகர் வீட்டுக்கு வந்தீங்களன்னு ஜனனியும் தர்ஷினியும் கேட்கும்போது, ஆமாம் வந்தோம், வீட்டை விலை முடிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோம். ஆனால் குணசேகர் யோசிக்கிறாரு. யோசிக்கட்டுமே, எப்படி இருந்தாலும் அந்த வீடு எங்கள் கைக்கு மாறித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஜனனி சொல்கிறாங்க, சார் என்ன காரணத்தினால நீங்கள் அந்த வீட்டை விலை பேச வந்திருக்கீங்க, அவ்வளவு வசதி படித்த எங்கள் மாமா அதை கொடுக்குற ஐடியா கிடையாதுங்கிறாங்க. அந்த வீட்டை எப்படி குணசேகர் கிட்ட வாங்கணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும், நீ வந்த வேலை என்னமோ அதை மட்டும் சொல்லணும்னு விஸ்வா கேட்கவும் ஜனனி சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த அட்ரஸில் இருக்கிறவங்களை பார்க்குறக்கு, அதுவும் உங்கள் முதலாளியை பார்க்குறக்கு தான் நாங்கள் ஒரு சின்னதாக ஹோட்டல் வைக்கலான்ட்டு இருக்கோம். அந்த ஹோட்டலில் நாங்கள் சப்ளை பண்ணுறதை உங்கள் ஹோட்டலில் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு பிஸ்னஸை பற்றி பேசுகிற மாதிரி ஜனனி பேசிட்டு, சரி சார் நான் முதலாளி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரிம்மா முதலாளி இப்போதைக்கு வெளியில் இல்லை, அவர் வந்தாங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க விஸ்வா. ஜனனிக்கும் தர்ஷனிக்கும் சந்தேகமாகவே இருக்குது. அவர் காலையில் வந்த கார் இங்கே தான் இருக்குது, கண்டிப்பாக முதலாளி உள்ளதாக இருப்பாருன்னு தர்ஷினி சொல்லவும் ஜனனி சொல்கிறாங்க, ஆமாம் ஆனால் நேரடியாக போய் பார்க்க முடியாதே, அதான் இவர் பிஏ சொல்லிட்டாரு, நம்ம போன்னு சொன்னால் போய்த்தானே ஆகணும், மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சா பார்த்துக்கலாம் தர்ஷினி அப்படின்னு ஜனனி சந்தேகத்தோட தான் அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. குணசேகர் சக்தியை கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டாங்க. பேசி முடிச்சதும் திரும்புகிறாங்க. அப்போ ஈஸ்வரியோட அப்பா வர்றாரு.
அவர் வந்ததுமே, "மாப்பிள காசி, ராமேஸ்வரம்னு போயிட்டு வரக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. என் பொண்ணு ஆஸ்பத்திரியில இருக்கிறான்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். மூச்சு இல்லாம உயிருள்ள பொணமா கிடக்குறா. எனக்கு பார்த்ததும் பகீர்னு ஆயிடுச்சு. என்ன மாப்பிள என் பொண்ணை கைவிட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க ஈஸ்வரியோட அப்பா. அதுக்கு குணசேகர் பதில் சொல்றாங்க, உங்க பொண்ணை கைவிடல. நான் தான் அவன் மண்டையை உடச்சு கொண்டு படுக்க வச்சுட்டு தான் இந்த வீட்டு பொம்பளைங்கெல்லாம் எனக்கு எதிராக பேசிக்கிட்டு எனக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்டயே என்ன பத்தின ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சக்தி பையன் ஒரு பக்கம் ராமேஸ்வரம் போய் இறங்கியிருக்கான். இந்த ஜனனி போல ஒரு பக்கம் எவனோ போட்டோகிராஃபரை தேடிக்கிட்டு போயிருக்கா. உங்க பொண்ணு பையனுக்கு இதோ இந்த ஒண்ணுமில்லாத அனாதை பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்ட எதிரும் புதிருமா பேசிக்கிட்டு அவளே சண்டை போட்டு கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்லி எனக்கு எதிராக எல்லாரும் சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்யட்டும்? நான் தான் இந்த வீட்டுக்கு பெரிய சதி பண்றதா எல்லாரும் எனக்கு எதிராக திரும்பி நிற்கிறாளுங்க இந்த வீட்டு பொம்பளைங்க. இவளோட ஆட்டத்தையும் கொட்டத்தையும் கொஞ்சம் நாளையில் அடக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நந்தினிக்கு கோவம் வருது. போது நிறுத்துங்க. எந்த சாட்சியுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. மனசார நீங்க பொய் பேசுறதெல்லாம் என்னால பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியலைங்கிறாங்க. இதை கேட்ட தர்சன், பார்கவி எல்லாருமே இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அமைதியா எதுவும் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஈஸ்வரியோட அப்பா கெஞ்சாட குறையா, என்ன மாப்பிள என் பொண்ணு அப்படி ஒரு நிலைமையில கிடக்குறா, நீங்க அவளையே ஒரு குறையும் குத்தமாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஈரக்கொலையே நடுங்கி போச்சு என் பொண்ணை பார்த்ததும். ஆனா நீங்க கொஞ்சம் கூட அசராத இப்படி என் பொண்ணு பேர்ல பழி சொல்றீங்களேங்கிறாங்க. யோ, இதுக்கு மேல நான் பேசுறத நீ நம்பலினா அதுக்கப்புறம் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். மரியாதையே நீங்க இருந்து போயிட்டா உனக்கு நல்லதுன்னு சொல்லி கதிர், ஞானம், சேகர் எல்லாருமா சேர்ந்து ஈஸ்வரியோட அப்பாவை விரட்டுறாங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருப்பா, நல்லா இருப்பா, பணக்கார குடும்பத்துல வாழ்க்கப்பட்டா அவ செல்வாக்கா இருப்பான்னு நம்பி நான் உனக்கு பொண்ணை கொடுத்தேன். என் பொண்ணு நினைவில்லாம உயிரோடு இப்படி போனமா கிடக்கிறத பாக்குறக்கா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். யோ குணசேகரா, நீ நல்லாவே இருக்க மாட்டியா? இவ்வளவு வருஷமா என் பொண்ணு பல்ல கடிச்சுக்கிட்டு உன் கூட குடும்பம் பண்ணனா, அதுக்கு அடையாளமா பொண்ணையும் பையனையும் பெத்தா. உன் பையனுக்கு ஒரு வழியை பண்ண கொடுக்கறக்குள்ளையா என் பொண்ணை இப்படி பொணமாக்கிட்டியோயா? என் பொண்ணோட பாவமும் சாபமும் உன்னைய சும்மா விடாது அப்படின்னு சாபமிடுறாங்க. இதை கேட்ட குணசேகர் இன்னும் ஆத்திரப்பட்டு, டே கதிரு, அந்த ஆளை வெளியே முடுக்கடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கதிர் வர்றதுக்கு முன்னாடியே ஈஸ்வரியோட அப்பா அங்கிருந்து அப்பாவையே போறாரு. இவரோட கொட்டத்தை அடுக்கறதுக்கு கூடிய சீக்கிரமா ஆதாரத்தோட சக்தியும் ஜனனியும் வந்தாங்கன்னா பரவாயில்லையே, நாளுக்கு நாள் இவரோட ஆதிக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறே அப்படின்னு நந்தினி வெறுப்போட குணசேகரை பாக்குறாங்க. என்னம்மா என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? எந்த அப்பா வந்தாலும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர் உள்ள போறாங்க. இதை கேட்ட நந்தினி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடி அப்படி முறைக்கிற எங்க அண்ணனை? திருமண காலத்தை திருகி போட்டுருவேன், முதுகெலும்ப நுணுக்கி போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு கதிர் போறேன் போறேன் இன்னும் 15 நாளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்னு சவால் விட்டுட்டு போறாங்க நந்தினி. தானாடாட்டும் தன் தசியாடுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தர்சன் ஈஸ்வரியோட அப்பா போறத பார்த்துட்டு அப்படியே ரத்தம் கொதிக்க நிக்கிறாங்க. இப்பவே இந்த ஆளை போய் கழுத்தை நெரிச்சு கொண்டுலாமான்னு எனக்கு அவ்வளவு கோவம் வருது சித்திங்கிறாங்க. தர்சா, அவசரப்பட்டு நீ எதுவும் பேசாதடா, கொஞ்சம் அமைதியா இருடா. இந்த அன்பு கரிசி எப்பன்னு வம்புக்கிழுக்க பாக்குறா. முதல்ல சக்தி சித்தப்பாவும் ஜனனி சக்தியும் வரட்டும். அவங்க 2 பேரும் எந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை சேகரித்து வந்திருக்காங்க, அதை வச்சு இந்த குணசேகரை மடக்கலாமான்னு நம்ம பார்க்கலாம்டா. கொஞ்சம் பொறுமையா இருடா. நீ வேகத்தை காட்டி நீ பிரச்சனையை பெருசு பண்ணிடாத. இந்த நேரம் பார்த்து யாரும் இல்லை, நம்ம 3 பேர் தான். கவனமா இருடா தர்ஷா, நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க நந்தினி. ஜனனி கிட்டத்தட்ட ஆதித்யாவை நெருங்கிட்டாங்க. ஆதித்யாவோட அக்கா தேவகிக்கு நடந்த அவமானம், அசிங்கம் இது எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு குணசேகரை பழி வாங்குறதுக்காக இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் குணசேகரை கண்ணி காட்டி குணசேகரோட கண்ணுக்குள்ள வரல விட்டு ஆட்ட வந்திருக்காங்க ஆதித்யா. திரும்ப திரும்ப குணசேகரோட வீட்டுக்கு ஆதித்யாவோட கார் படை எடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.